சிவாய நம. இன்னைக்கு பிரம்மாண்டமான அமாவாசை முன்னிட்டு மகா யாகம் நடந்துட்டு இருக்கு. நம்ம சபையில பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க. பெங்களூர்ல இருந்துலாம் வந்திருக்காங்க, தமிழ்நாடு பிற பகுதிகளில் இருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில வந்திருக்காங்க. பிள்ளைங்க வந்த நோக்கம் அவங்களுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தையும் வாழ்வாதாரத்தையும் சமநிலைப்படுத்தி அவங்கள வாழ்க்கையில மேம்பட்டு நல்லா வாழணும், எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி தெய்வத்திட்ட கோரிக்கை வைக்க இந்த யாகத்தை கலந்துருக்காங்க. எங்களுடைய அன்பு அருளும் அவங்களுக்கு என்னைக்கும் உண்டு. இந்த சமுதாயத்துல அனைவரும் ஒத்துமையா வாழணும். இந்துக்கள் அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபடணும், கோயில்களை பாதுகாக்கணும், அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றணும். இதை அவங்க ஆடம்பரத்தாலேயோ வசதி வாய்ப்புலையோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கலாச்சாரம் வேண்டாம், அடையாளம் அழிஞ்சதுன்னா அவங்களுடைய வாரிசுகள் பின்பற்ற முடியாம போயிடும், அவங்க அடையாளம் வாரிசும் இல்லாம போயிடும். அதனால இந்து மக்களாகிய நாம குலதெய்வத்தையும் கோயில்களையும் பாதுகாக்கணும். இது அவங்களுடைய கடமை, பொறுப்பு. இதை முன்னோர்கள் சரியா கொண்டுட்டு வந்து பிள்ளைங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வசதி வாய்ப்புல இதை நம்ம தவற விட்டா திரும்பி நம்மளால பெற முடியாது. அதே போல மத மாற்றம் நடக்கக்கூடாது. இந்து சமுதாயத்திலிருந்து பிற சமுதாயத்துக்கு மத மாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் பாதிக்கப்படும், குலதெய்வத்துடைய அருள் பாலிக்க முடியாது போயிடும், உங்களுடைய எதிர்காலம் அழிஞ்சிடும். அதனால குலதெய்வத்துடைய வழிகாட்டுதல் மிக மிக முக்கியம். இந்து சமுதாயத்துல மத மாற்றம் முற்றிலும் தவறானது. உங்க குலதெய்வத்தை நினைங்க,